மேடை நாகரிகமோ அல்லது சபை நாகரிகமோ எதையும் கடைபிடிக்காமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என பொது வெளியில் அநாகரிகமாக நடந்து கொண்டது யார்? சுவற்றில் வீசிய பந்து திரும்புவது போல உடனே மேடையிலேயே மறுப்பு தெரிவித்தது சரியான செயலா? மைக்கை தூக்கி என் தலையில் போடாத குறையாக டேபிளில் வீசியது சரியான செயலா? 4 சுவற்றுக்குள் பேசி முடிக்க வேண்டிய விஷயத்தை நடுவீதிக்கு கொண்டு வந்தது யார்? மாநாட்டில் கர்ஜித்தவர் தோட்டத்தில் கண்ணீர் விட்டதன் சோக பின்னணி. அன்று அழகிரி, இன்று அன்புமணி. உறவுக்கு உலை வைக்கும் அரசியல் கணக்குகள். தமிழக அரசியல் களம் கோபாலபுரம், போயஸ் கார்டன் என்று 2 இடங்களை மையமாக வைத்து களமாடிய போதே சத்தமில்லாமல் தைலாபுரம் தோட்டத்தை வைத்து தமிழக அரசியல் களத்தை ஆட்டுவித்தவர் மருத்துவர் ராமதாஸ். தமிழக அரசியல் களத்தில் கடந்த 40 ஆண்டு காலத்திற்கு மேலாக தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்கியவரை அரசியல் அஸ்தம காலம் இவ்வளவு சோகமாக இருக்கும் என்று யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். தனக்கு பின்னால் இந்த இயக்கத்தையும் வளர்ப்பதோடு தனது புகழையும் சேர்த்து வளர்ப்பார் என்கிற பாரிய ஆசையோடு தன் தோளில் தூக்கி வளர்த்த மகனையே தனது அரசியல் சத்தியத்தையும் மீறி தனது அரசியல் வாரிசாக அறிவித்தார் அன்றைய மருத்துவர். ஆனால் தோள் கொடுக்க வேண்டிய மகனே தனக்கு இப்போது தொல்லையாகிவிட்டார் என்று கண்ணீர் விடும் நிலைக்கு மருத்துவர் ராமதாஸ் செல்ல காரணமே அவர்களது குடும்பமே. வாரிசு என்றால் மகன் மட்டுமே இருக்க வேண்டுமா? உங்களுக்கு பிறந்த மகள் எல்லாம் வாரிசு இல்லையா என்று ராமதாஸின் 2 மகள்கள் எழுப்பிய கேள்வியும் அதற்கு ராமதாஸ் ரியாக்ஷன் காட்ட துவங்கியதுமே இந்த அப்பா பிள்ளை மோதலுக்கு அடிப்படையான காரணமாகிவிட்டது. நானோ எனது வாரிசுகளை ஒருபோதும் பாட்டாளி மக்கள் கட்சியின் எந்த பொறுப்பிலும் இருக்க மாட்டோம், சட்டமன்றம் நாடாளுமன்றம் எதிலும் கால் வைக்க மாட்டோம் என்கிற சத்தியத்தை ராமதாஸ் மீறி தனது மகனுக்கு மந்திரி பதவி வாங்கியதே அன்றைக்கு அன்புமணியின் சகோதரிகள் ராமதாஸிற்கு கொடுத்த அழுத்தத்தின் விளைவே. இன்று அதே சகோதரிகள் தான் அன்புமணிக்கு எதிராக ராமதாஸை கொம்பு சீவி விட்டுள்ளார்கள். இந்த வாரிசுகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள மோதலுக்கு நிதி பங்கீடும் மற்றொரு காரணம் என்கிறார்கள் பாமக உள் விவகாரங்களை அறிந்தவர்கள். பாமக கட்சி நிதி மற்றும் வன்னியர் சங்க நிதி உள்ளிட்டவற்றை ராமதாஸ் மட்டுமே நேரடியாக கண்காணித்து வந்தார். அன்புமணி பாமக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அந்த நிதி விவரங்களை அன்புமணியை நேரடியாக கண்காணிக்க ஆரம்பித்து விட்டார். தைலாபுரத்தில் இருந்த கஜானா டி நகர் பக்கம் மாறியதும் ஒட்டுமொத்தமாக அன்புமணியின் சகோதரிகள் இருவரின் பிடியும் நிதி விவகாரங்களில் இல்லாமல் போனது. ஒரு கட்டத்தில் கட்சியின் கட்டமைப்பும் அன்புமணி கைக்கு செல்லவே பதறிய சகோதரிகள் தகப்பனிடம் முறையிட அதன் பிறகே அன்புமணிக்கு செக் வைக்கும் வகையில் முகுந்தனை இளைஞரணி செயலாளர் பதவிக்கு கொண்டு வந்தார் ராமதாஸ். இதன் பிறகே உள்ளுக்குள் புகைந்து கொண்டிருந்த குடும்ப விவகாரம் வீதிக்கு வந்தது. அதன் தொடர்ச்சியாக அன்புமணி ராமதாஸ் இடையே வெளிப்படையான மோதல் போக்கு அதிகரித்தது. அரசியலில் மிகப்பெரிய ஆளுமையாக தன்னை முன்னிறுத்தி வந்த ராமதாஸ் அன்புமணி கட்சியில் தன்னை விட ஆளுமை செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. குறிப்பாக தனது மனைவியும் அன்புமணியின் அம்மாவுமான சரஸ்வதி அம்மாளை கூட அன்புமணி கடுமையாக பேசியது ராமதாஸை கடும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அன்றைக்கு அழகிரி என்கிற வாரிசால் கருணாநிதி எப்படி நெருக்கடியை சந்தித்தாரோ அதே பாணியில் இன்று அன்புமணியால் ராமதாஸ் சந்தித்துள்ளார். அன்புமணியின் ஆதிக்கத்தால் கட்சி தன் கையை விட்டு போகும் நிலையை அறிந்தே இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி கர்ஜித்த குரலோடு கட்டளையிட்டவர் கண்ணீரோடு பேட்டி கொடுக்கும் நிலைக்கு வந்துள்ளார் என்று காரணம் கூறுகிறார்கள். 108 பேர் மாவட்ட செயலாளர்கள். அதில் 108 பேரில் அவ்வளோ பேருக்கும் சொல்லி ஐயா போடுற கூட்டத்துக்கு போவாது. எனக்கு அது 8 நாளுக்கு சுமார் 14ஆம் தேதி
அதுக்கு 8 பேர் தான் இங்கே வந்தான். மீதி 100 பேருக்கு இவரே ஃபோன் பண்ணி, நேரடியாக ஃபோன் பண்ணி, போவாதீங்க, என்ன போ, ஏன் என்னை அடிப்படை உறுப்பினருக்கு எடுக்க போறார், ஐயா என்னை அடிப்படை உறுப்பினருக்கு எடுக்க போறார்னு ஒரு பொய் சொன்னதும் அவன் நின்ட்டான். 100 பேர், 8 பேர் தான் வந்தான். அன்னைக்கே நான் செத்துவிட்டேன். கட்சியின் கட்டுப்பாட்டை அன்புமணி வைத்திருந்தாலும் பாமகவின் முதுகெலும்பாக உள்ள வன்னியர் சங்கத்தினை எப்படியும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியும் என்கிற முடிவை இப்போது ராமதாஸ் கையில் எடுத்துள்ளாராம். 40 ஆண்டு கால அரசியல் பயணத்தில் கூட்டணி கணக்கில் கில்லியாக விளங்கிய ராமதாஸ் தனது மகனின் அரசியல் கணக்கில் தோற்று போய்விட்டார் என்றே சொல்ல வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.